வசதி படைத்தோர் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை மானியம் இல்லாமல் பெறும் வசதியை எண்ணெய் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெற தொலைபேசி அல்லது செல்போன் மூலம் பதிவு செய்யும் போது தவறுதலாக 0 அழுத்தினால் மானியம் ரத்தாகிவிடும் என்று பரவி வரும் தகவல் தவறானது என இந்தியன் எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனத்தின் தென்னிந்திய தகவல் தொடர்பு மேலாளர் சபிதா தொலைபேசி மூலம் அளித்த விளக்கத்தை தற்போது கேட்கலாம். ஜீரோ பிரஸ் பண்ற ஆப்ஷன்ங்கிறது இப்போ நிறைய பேர் எல்பிஜி சப்சிடியை விட்டு வெளியில வரணுங்கிறதுனால ஒரு கன்வீனியன்ஸுக்காக கொடுத்தது. ஜீரோன்னு சொன்னோன்னா ஜீரோ பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஓவர் என்ன சொல்றதுங்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் ஒன். இது அது பண்ணினப்ப நான் எல்பிஜி சப்சிடிக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டோம்னு நினைச்சு பயந்துடுறாங்க. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ 2-step ப்ராசஸ். அந்த ஜீரோ பிரஸ் பண்ணினாலும் யூ ஹாவ் டு பிரஸ் 7 to confirm that you are giving up your LPG subsidy. So it is a 2-step process. அப்படியே நீங்க பண்ணினாலும் it is only a request. டேட்டாபேஸ்ல இது அப்டேட் ஆகாது. இப்போ நீங்க ரீஃபில் புக்கிங் 1 பிரஸ் பண்ணீங்கன்னா டேட்டாபேஸ்ல அப்டேட் ஆகி உங்களுக்கு ரீஃபில் வரும் மானியத்தோட. இப்போ 0 பிரஸ் பண்ணி 7 பிரஸ் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணினாலும் it is only a request that is going up to the distributor. So அந்த லெவல்லையும் if you think you have made a mistake, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட உங்க கன்சியூமர் நம்பரை கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அவுட் ஆஃப் தி ரிக்வெஸ்ட் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபார் கிவிங் அப் எல்பிஜி சப்சிடி. அப்படியே இல்லைனாலும் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அவர் ஃபோன் பண்ணி கேட்டாதான் அது போகிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகி அப்புறமா உங்க எல்பிஜி சப்சிடி கொடுக்கலாம். இது ஐவிஆர்எஸ் மூலமா வர ப்ராசஸ் தான். நீங்க ஆன்லைன்ல போய் பண்றதுன்னா அது வேற விஷயம்.